நான் வந்து மாலில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஒரு கதை திமிரு பிடிச்சவன். நான் டைட்டிலே சொல்கிறேன், திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு, இது ராஜேஷ்குமார் கதை மாதிரி இருக்குடா அப்படிங்கிறான். ஒரு வாசகர் சொல்கிறார், இது ராஜேஷ்குமார் கதை மாதிரி இருக்கு. அதாவது ஜூனியர் கோர்ட் இருக்கல்லவா, இளம் சிறார்கள் வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அவங்க சில நேரங்களில் அதுலேருந்து 5 பேர் தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லவா. அப்போ அந்த நியூஸ் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது இவங்க உண்மையாக தப்பிச்சாங்களா இல்லை தப்பிக்க வச்சாங்களா அப்படின்னு நான் ஒரு சந்தேகம் எனக்கு வரும். இந்த பசங்க ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய இடம். ஒரு காவலாளி இருப்பார், அவரை மீறி போக முடியாது. ஏன்னா நான் போயிருக்கேன், அந்த ஜூனியர் இல்லத்துக்கு போயிருக்கேன். அங்கே ப்ரொபேஷனல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அது நன்னடத்தை அதிகாரி. அவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். ஓகே. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், சார் பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், கோபத்தில் அவங்க அப்பாவே கொண்டு இருக்கான் ஒருத்தன். அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறது பார்த்துருக்கான். அப்பா தூங்கும்போது கல் எடுத்து போட்டான் சார் தலையில். பாருங்கள், அவன் உட்காந்துருக்கான் பாருங்கள், அவன் பாருங்கள் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அவன் சிரிச்சிட்டு இருக்கான், அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி தான் சார் கேஸ் எல்லாம் வருது அப்படிம்பாங்க. அப்போ நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு எண்ணம் தோணும், இது பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒரு கதை பண்ணேன். இப்போது ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தர்றாங்க. அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு அசைன்மெண்ட் தர்றாங்க. அவன் எனக்கு வேண்டாதவன், அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாங்க வைங்களேன். இவங்க போய் அவனை போட்டு தள்ளிடுறாங்க. அவன் ஸ்கூட்டரில் வரும்போது எங்கேயாவது போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கு போலீஸுக்கு வந்து போலீஸில் வந்து பார்க்குறாங்க, இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், கத்தி வீச்சு இருக்கல்லவா, ஒருத்தனை வெட்டுறாங்கல்ல, அந்த வீச்சை வச்சுட்டு இது எந்த மாவட்டத்துக்காரங்க பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அப்படி வந்து இது இந்த மாவட்டத்துக்காரங்க வந்து இதை மர்டர் பண்ணி அப்படின்னா அவங்க தான் இருக்கணும், அவனை கூப்பிடு, என்னடா பண்ணியாடா, அவன் இல்லைப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆமாம் சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஒத்துக்குவாங்க. கடைசியில் அவங்க அப்புறம் அரசியல் அவங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜாமீனில் வெளியே வருவாங்க, அவங்க வெளியே இருப்பாங்க. அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கும். அப்போ என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கும், அப்பீல் போவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு.